அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எம்பி அகாடமிக் சேனல். சோசியல் போட்டேன், ஜிகே போட்டேன். உங்களுக்கு இப்போ பார்த்தா 6th தமிழ்லேருந்து நம்ம பார்ப்போம். கொஞ்சம் அதுலேருந்து எக்ஸாமுக்கு வரும். அதனால் தமிழ் புக் முதல் பருவத்தில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா யார் வரோன்னா பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி பார்ப்போம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசனை மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் எது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருனா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். யாருன்னா பாரதிதாசன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உயிர் உறவம்மா, உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும்ங்கிறது காசி ஆனந்தன்கிறவர் எழுதியிருக்காரு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காசி ஆனந்தன் தமிழை பற்றி எழுதியிருக்காரு. பேர் எழுதி வச்சுக்கோங்க, பாரதிதாசன் காசி ஆனந்தன். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார்னு ஒரு கவிஞர். அவர் தமிழ் கும்மி பாடல் எழுதியிருக்காரு. பெருஞ்சித்திரனார் தமிழ் பாடலை எழுதியிருக்காரு. தமிழ் கும்மிங்கிற பாடல் எழுதியிருக்காரு. பெருஞ்சித்திரனார்னா அவரை பற்றி நீங்கள் எது தெரிஞ்சுக்கணுன்னா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவருடைய இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார். யார் பாவலரேறு என்று சிறப்பு பெயரற்ற அழைக்கின்றார் என்று கேட்டான்னா நீங்கள் பெருஞ்சித்திரனார் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலியான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இவர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரை பற்றி கேட்டாங்கன்னா எது ஞாபகம் வச்சுக்கோன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல் எழுதியிருக்காரு. ஒரு நீங்கள் போட்டு அப்படியே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது அவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தியிருக்காரு. இவர் யார் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஒரு பாவலரேறுன்னு நம்ம அழைக்கிறாங்க. இவர் இயற்பெயர் மாணிக்கம். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், பின்வரும் கவிதை அடிகளை படித்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றின்னு இது எழுதினது யாருன்னா வாணிதாசன். ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது மீட்கோள். தாவர இலை பெயர்கள். ஆல் அரசு, இது தெரிந்து கொள்வலம். ஆல் அரசு, மா, பழா, வாழை இலை. அகத்தி, பசலை, முருங்கை கீரை வகையை சார்ந்தது. அருகு, கோரை, புல். நெல், வரகு, தாள், மல்லி, தழை, சப்பாத்தி கள்ளி, தாழை, மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. கமுகு என்பது கூந்தல். தாவர இலை பெயர்களை இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள். 2000 வருஷமாக தமிழ் சொற்கள் இருக்குங்களாமா. இது பாருங்கள், வேளாண்மைங்கிறது கலித்தொகை திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. உழவர், நற்றிணை, பாம்பு, குறுந்தொகை. வெள்ளம், 10 முதலை, குறுந்தொகை. கோடை, அகநானூறு. உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து, அகநானூறு, திருக்குறள். ஊர், தொல்காப்பியம், அகத்திணையியல். அன்பு, தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர், தொல்காப்பியம், கிளவியாக்கியம், திருக்குறள். மகிழ்ச்சி, தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மீன், குறுந்தொகை. புகழ், தொல்காப்பியம், வேற்றுமையியல். அரசு, திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. செய், குறுந்தொகை. செல், தொல்காப்பியம், புறந்திணையியல். பார், பெரும்பானாற்றுப்படை. ஒளி, தொல்காப்பியம், கிளவியாக்கியம். முடி, தொல்காப்பியம், வினையியல். 2000 வருடங்களாக இருந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று இந்த நூலில் வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழுதி வச்சு நல்லா நோட் பண்ணி வச்சு படிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.